அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் செல்வேந்திரன், ஆறுமுகம் செல்வேந்திரன். என்னுடைய சொந்த ஊர் பண்டாரவளை. நான் பண்டாரவளை மத்திய கல்லூரியில் தான் என்னுடைய கல்வியை கற்றேன். அதன் பிறகு என்னுடைய தொழில் வாழ்க்கையில் ஆசிரியராகத்தான் நான் என்னுடைய பணியை ஆரம்பித்தேன். மிகவும் பின்தங்கிய ஒரு பாடசாலை, அது பசறை பகுதியில் உள்ள ஒரு பின்தங்கிய பாடசாலையில் ஆசிரியராக பணியை தொடங்கினேன். அதன் பிறகு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும் சீடா செயற்றிட்டம் என்கிற ஒரு வேலை திட்டம் பெருந்தோட்ட பாடசாலைகளுடைய கல்வி அபிவிருத்திக்காக செயற்பட்டது. அந்த செயற்திட்டத்தில் திட்ட அதிகாரியாக ஒரு 9 வருடங்கள் பணியாற்றினேன். அதன் பிறகு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும் GTZ என்ற நிறுவனம் தொடர்பாக உங்களுக்கு தெரியும். அந்த நிறுவனத்தின் மூலமாக ஆசிரியர் அதாவது சேவைக்கால ஆசிரியர் விருத்தி செயற்திட்டம் என்கிற ஒரு செயற்திட்டம் நடைபெற்றது. அதாவது சேவைக்கால ஆசிரியர் பயிற்சியினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்காக இலங்கை முழுவதுமாக செயற்படுத்தப்பட்ட ஒரு செயற்திட்டம். அதில் முதன்மை பயிற்றுனராக பணியாற்றினேன். அதன் பிறகு ஆசிரியர் கலாசாலையில் விரிவுரையாளராக 2011ஆம் ஆண்டு வரை பணியாற்றினேன். அதைத் தொடர்ந்து 2011ஆம் ஆண்டிலிருந்து ரூம் டு ரீட் என்கிற சர்வதேச நிறுவனத்தில், அரசு சார்பற்ற இந்த நிறுவனத்தில் பணியாற்றுகிறேன். தற்போது இந்த நிறுவனம் சம்பந்தமாக நான் தொடர்ந்து பேசுவேன். 2 மொழியில் எங்களுடைய நிறுவனம் இலங்கையில் பணியாற்றுகிறது, சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளில். இந்த 2 மொழிக்குமான திட்ட பணிப்பாளராக, வேலை திட்ட பணிப்பாளராக நான் கடமை புரிகிறேன். இதுதான் என்னை பற்றிய அறிமுகமாக இருக்கிறது. தற்போது கொழும்பில் வசிக்கிறேன். இதைத் தொடர்ந்து நான் ரூம் டு ரீட் நிறுவனம் பற்றியும் அதனுடைய பணிகள் இலங்கையில் எவ்வாறு அமைந்துள்ளன என்பது தொடர்பாகவும் மிக வேகமாகவும் சுருக்கமாகவும் ஒரு முன்வைப்பை செய்து கொள்கிறேன். அதன் பிறகு இளஞ்சிறார்களுடைய வாசிப்பு விருத்தியில் அக்கறையுடையவர்கள் என்னவாறான பணிகளை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பான என்னுடைய அனுபவத்தை, இந்த திட்டம் மூலமாக என்னுடைய அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வது பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே மிக வேகமாக நிறுவனம் தொடர்பாகவும் இலங்கையில் அதனுடைய பணிகள் தொடர்பாகவும் முன்வைப்பை செய்யலாம் என்று நினைக்கிறேன். மிக சுருக்கமாக அமையும். ஏனென்றால் எங்களுடைய நிறுவனம் தொடர்பாக நீங்கள் வலைத்தளத்தில் கூட நிறைய விடயங்களை தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த அறிமுகம் சுருக்கமாக இருப்பதில் பிரச்சனை இல்லை என்றே நான் கருதுகிறேன். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிற போது இடைநிறுத்தி கேட்கலாம், அல்லது என்னுடைய முன்வைப்பின் இறுதியில் வினவலாம். எங்களுடைய நிறுவனம் தொடர்பாக பேசுகிற போது ஜோன் வூட் என்கிற ஒரு தனி மனிதரை பற்றி பேசாமல் நகர முடியாது. 2000ஆவது ஆண்டில் தன்னுடைய 35 வயதில் ஒரு தனி மனிதனாக இந்த நிறுவனம் தொடர்பான சிந்தனையோடு ஆரம்பித்த ஒரு முயற்சி இன்று உலகளாவிய ரீதியில் 23 மில்லியன் அளவிலான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது என்பது இந்த உலகில் வாழ்கிற நாங்கள் நன்றியுடன் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். ஜோன் வூட் அவர்கள் அந்த காலப்பகுதியில், அதாவது 2000ஆவது ஆண்டில் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் பசிபிக் பிராந்தியத்தில் விற்பனை அபிவிருத்தி தொடர்பான ஒரு மிகப்பெரிய பதவியில் இருந்தவர். தன்னுடைய ஓய்வு நாட்களை கழிப்பதற்காக அவர் நேபாளம் போயிருந்தார். மலையேறுவதில் அவருக்கு மிகுந்த ஈடுபாடு. தன்னுடைய ஓய்வு நாட்களை மலையேற்றம் தொடர்பாக கழிப்பதற்காக நேபாளம் போயிருந்த போது
ஒரு பிரதேசத்தில் இருந்த ஒரு பாடசாலைக்கு போகிற வாய்ப்பை அவருக்கு கிடைத்தது. அது மிகவும் பின்தங்கிய பாடசாலை, ஒரே ஒரு கட்டிடத்தோடு இயங்கிய ஒரு பாடசாலை. ஜோன் வூட் அவர்கள் வாசிப்பில் மிகுந்த ஈடுபாடுடைய ஒருவர். அந்த பாடசாலையில் அந்த பாடசாலைக்கு போன போது அங்கே ஒரு நூலகம் இருக்கிறதா என தேடி கேட்டார், வினவி இருக்கிறார். அப்போது அங்கிருந்தவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஓ, ஒரு நூலகம் இருக்கிறது என்று. அவர்கள் காட்டிய நூலகம் என்பது ஒரு அலுமாரி, ஒரு கபட், அதுதான் அவர்களுடைய நூலகம். அதுவும் அவர்கள் மிகவும் சிரமப்பட்ட அதனுடைய திறப்பை, சாவியை தேடி வந்து திறந்து காட்டிய போது மிக சொற்பமான புத்தகங்களே அதற்குள் இருந்துள்ளன. இதை பார்த்த போது ஜோன் வூட் அவர்களுக்கு மிகுந்த கவலை. ஒரு பாடசாலையில் இவ்வளவு தானா நூல்கள், பிள்ளைகள் வாசிப்பதற்கு இவ்வளவு தானா புத்தகங்கள் என்று மிகவும் கவலைப்பட்டு போனார். அவருடைய வாழ்க்கை அமெரிக்காவில் இருந்து பின்னணியில் உள்ளது. நூலகம் என்பது அவர்களுக்கு பெரிய விடயம். அவர்கள் பெரிய பெரிய நூலகத்தோடு அனுபவம் கொண்டவர்கள். அந்த வேதனையோடு அவர் வெளியிலே வருகிற போது அந்த பாடசாலையின் அதிபர் ஒரு வினாவை அவரிடம் முன்வைத்திருக்கிறார். நீங்கள் இன்னொரு முறை நேபாளத்திற்கு வருவீர்களாக இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் புத்தகம் கொண்டு வந்து தருவீர்களா என்று கேட்டிருக்கிறார். அந்த கேள்வி அவருடைய மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. அன்று ஹோட்டலுக்கு திரும்பி அந்த பிள்ளைகள், அந்த வினா, அந்த பிள்ளைகளுடைய கல்வியின் சம்பந்தமாக முன்னே இருக்கிற பெரும் கேள்விக்குறி, இவற்றோடு உறக்கத்திற்கு சென்றிருக்கிறார். அவரால் உறங்க முடியும். அந்த நாள் அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்துக்குரிய தாக்கத்தை செலுத்தியதாக நாங்கள் கொள்ளலாம். அவருடைய நூலை நீங்கள் வாசித்தால் புரியும். அதன் பிறகு அவர் என்ன செய்திருக்கிறார், தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம், இப்படி நான் ஒரு பாடசாலைக்கு போனேன், அங்கு நூலகம் என்று இதைத்தான் சொல்கிறார்கள், அவர்களுக்கு கொஞ்சம் புத்தகம் கொடுத்தால் நன்றாக இருக்கும் போல, புத்தகம் கொஞ்சம் தாருங்கள், நன்கொடை செய்யுங்கள் என்று தன்னுடைய நண்பர்களுக்கு மெயில் அனுப்பியோடு, அந்த மின்னஞ்சலில் நீங்கள் ஏனையவர் உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்திலும் இந்த மின்னஞ்சலை பகிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு சொற்ப காலத்தில், சொற்ப நாட்கள் கழிந்துள்ளன. ஜோன் வூட் அவர்களுடைய தந்தை இவருக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்து, வீட்டில் நிறைய புத்தகங்கள் வந்து சேர்ந்து உள்ளன, உன்னுடைய நண்பர்கள், அவர்களுடைய நண்பர்கள் என நிறைய பேர் புத்தகங்களை கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள், அனுப்பி இருக்கிறார்கள். கராஜியும் நிறைந்து போய்விட்டது, இப்போது எங்கே வைப்பது என்று தெரியவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் பிறகு அவர் நேபாளத்தில் உள்ள ஒருவரோடு தொடர்பு கொண்டு இந்த புத்தகங்களை எல்லாம் நேபாளத்துக்கு அனுப்பியதோடு, ஒரு நாள் இந்த புத்தகங்களை அந்த பாடசாலைக்கு கொண்டு சேர்ப்பதற்காக அவரும் நேரே வந்திருக்கிறார். வந்து அந்த புத்தகங்களை அந்த பாடசாலை கொண்டு போவதற்கான வாகன வசதிகள் இல்லை. அங்கிருந்த ஒரு வகையான எருது அவற்றில் ஏற்றியே கொண்டு போயிருக்கிறார்கள். கொண்டு போகிற போது நிறைய பேர் அந்த பாடசாலைக்கு போகிறார்கள், பெரிய அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர். அவர்களிடம் விசாரித்த போது ஒருவர், இப்படி ஒரு அமெரிக்காவில் உள்ள ஒருவர் எங்களுடைய பிள்ளைகளுக்காக நிறைய புத்தகங்களை அன்பளிப்பு செய்துள்ளாராம். அது சம்பந்தமான ஒரு விழா அந்த பாடசாலையில் நடக்கிறது, அதற்குத்தான் நாங்கள் எல்லாரும் போகிறோம் என்று அவர்கள் இந்த மகிழ்ச்சியோடு அந்த பாடசாலையை நோக்கி படையெடுத்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கிற போது அந்த பிள்ளைகளுடைய மகிழ்ச்சி, அங்கிருந்த ஆசிரியர்களோட மகிழ்ச்சி, அந்த அதிபரோட மகிழ்ச்சி மற்றும் இந்த பெற்றோருடைய மகிழ்ச்சியை பார்த்தவுடன், ஒரே ஒரு பாடசாலைக்கு கொஞ்சம் புத்தகங்களை கொடுத்ததால் இத்தனை மகிழ்ச்சிகள் இத்தனை பேரிடத்தில் ஏற்படுமாக இருந்தால், இன்னும் பல பாடசாலைகளுக்கு கொடுத்தால் இதே செய்தால் எப்படி இருக்கும் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய பெரும் பதவியை, மைக்ரோசாப்டில் தன்னுடைய பெரும் பதவியை விலக்கி கொண்டு, அதிலிருந்து விலகி இந்த நிறுவனத்தை 2000ஆவது ஆண்டில் தொடங்கினார். தற்போது 20 வருடங்களை இந்த நிறுவனம் நிறைவு செய்துள்ளது. இதுவரைக்குமாக 23 மில்லியன் பிள்ளைகளுக்காக 19 நாடுகளில் தன்னுடைய மேற்கொண்டுள்ளது. இலங்கைக்கு இந்த நிறுவனமாக இந்த நிறுவனம் உருவெடுத்தது
அதனுடைய அக்கறையில் இந்த மாதிரியான அம்சங்கள் தாக்கம் செலுத்துகின்றன. உங்களுக்கு தெரியும், பாடசாலைக்கு உலகளாவிய ரீதியில் வர முடியாது போனவர்கள் வளர்ந்தவர்களாக இன்று 700 மில்லியன் அளவில் இருக்கிறது. வயது வந்தது 250 மில்லியன் பிள்ளைகள் இருக்கிறார்கள் பாடசாலைகளில். இந்த பாடசாலைக்கு வெளியில் பாடசாலைக்கு போக முடியாது போனவர்கள் நிறைய பேர் இருக்கத்தக்கதாக, பாடசாலைக்கு வந்தும் 250 மில்லியனான பிள்ளைகள் அவர்கள் ஆரம்ப வகுப்புகளில் கல்வி கற்றாலும் கூட அவர்கள் அடைந்திருக்க வேண்டிய எழுத்தறிவு திறனை, வாசிப்பதிலும் எழுதுவதிலும் அவர்கள் அந்த வகுப்புக்குரியதாக அடைந்திருக்க வேண்டிய அடைவை பெறாதவர்களாக இருப்பது மிகுந்த துக்ககரமான விடயம். பாடசாலைக்கு வராமல் போனது மிக பாரதூரமான விடயம். அதை விட பாரதூரமானது பாடசாலைக்கு வந்தும் கூட உரிய எழுத்தறிவை கொண்டிராமல் இருப்பது. இதன் மூலமாகவே எங்களுடைய நிறுவனத்தில் இந்த எழுத்தறிவு வேலை திட்டம் உருவானது. இது மட்டுமல்லாமல் எங்களுடைய நிறுவனம் எழுத்தறிவு வேலை திட்டம், லிட்டரசி ப்ரோக்ராம், அது மாத்திரம் பணியாற்றும் ஒரு நிறுவனம் அல்ல. அதற்கு மேலதிகமாக பெண் பிள்ளைகளுடைய கல்விக்காகவும் பணியாற்றும். 2ஆம் நிலை கல்வியை மேற்கொள்கிற பெண் பிள்ளைகள் அல்லது 2ஆம் நிலைக்கு போக வேண்டிய பெண் பிள்ளைகளே உலக சனத்தொகையில் இடைவிலகும் நிலைமை அதிகமாக காணப்படுகிறது. இந்த நிலைமையில் பெண் பிள்ளைகளுடைய கல்விக்கு உதவுவதும் மிக அவசியமான ஒன்றாக உலகில் காணப்படுகிறது. அதன் நிமித்தமாக பெண் பிள்ளைகள் கல்வி வேலை திட்டமும் எங்களுடைய நிறுவனம் மேற்கொண்ட இன்னொரு முக்கியமான விடயம். இந்த முன்வைப்பில் நான் எழுத்தறிவு வேலை திட்டம் தொடர்பாக மாத்திரமே உங்களோடு கலந்துரையாட உள்ளேன். ஏனென்றால் நான் அதற்கு மாத்திரமே பொறுப்பான என்கிறார். எங்களுடைய இந்த நிறுவனத்தை பொறுத்தளவில் இதுவரைக்குமாக 37,000 பாடசாலைகளில் பணியாற்றி உள்ளது. 26 மில்லியன் அதிகமான புத்தகங்களை பாடசாலைகளுக்கு நூலகங்களுக்காக வழங்கியுள்ளது. அது மாத்திரமல்லாமல் 1582 அளவிலான, சற்று இதை விட ஒரு சிறு அதிகமான எண்ணிக்கை காணப்படலாம், அண்மையில் கடந்த ஆண்டு வெளியிட்டதை நான் இதில் சேர்க்கவில்லை. 1600க்கும் அதிகமான புத்தகங்களை எங்களுடைய நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இந்த இடத்தில் இன்னொன்றை நான் ஞாபகப்படுத்த வேண்டும். எவ்வாறு எங்களுடைய வேலை திட்டம் விரிவடைந்தது என்று நேபாளத்தில். உண்மையில் நேபாளத்தில் புத்தகங்கள் ஜான் வூட் அவர்களுடைய நண்பர்களால் வழங்கப்பட்டவை யாவும் ஆங்கில புத்தகங்கள். அப்போ நிறைய புத்தகங்கள் அந்த பாடசாலைகளுக்கு போய் சேர்ந்தன. ஆனால் அங்க இருக்கிற பிள்ளைகளால் அந்த புத்தகங்களை பயன்படுத்த முடியாது போனது. அவர்களால் அது ஆங்கிலத்தில் இருந்தமை காரணமாக. ஆகவே எங்களுடைய நிறுவனம் நினைக்கிறது, அவர்களுடைய சொந்த மொழி, தங்களுடைய தாய்மொழியில் அவர்கள் கற்கின்ற மொழியில் புத்தகங்கள் கிடைக்கப்பெற வேண்டும். அதற்காக புத்தகங்களை, பிள்ளைகளுக்கு உரிய புத்தகங்களை வெளியிடும் செயற்பாட்டையும், ஒரு முக்கியமான செயற்பாட்டையும் எங்களுடைய நிறுவனம் மேற்கொள்கிறது. அது தொடர்பாக சற்றே அதிகமான விடயங்களை நான் பிறகு உங்களோடு கலந்துரையாடினோம். அத்தோடு சந்தையில் கிடைக்கப்பெறுகின்ற, உரிய மொழியில் கிடைக்கப்பெறுகின்ற புத்தகங்களும் விலைக்கு பெறப்பட்டு இந்த நூலகங்கள் வழங்கப்படுகிறது. நூலகங்கள் தேவையான இடங்களில் அந்த நூலகங்களுக்கான கட்டிடங்களையும் அமைத்து கொடுத்தே இந்த நூலகங்கள் பாடசாலைகளில் உருவாக்கப்படுகின்றன. இந்த எழுத்தறிவு வேலை திட்டத்தினுடைய இலக்கானது சுயாதீன வாசகர்களை உருவாக்குவது. ஆரம்ப வகுப்புகளில், எங்களுடைய நிறுவனம் ஆரம்ப வகுப்புகளில் மாத்திரமே பணிபுரிகிறது. பெண் பிள்ளைகள் கல்வி வேலை திட்டம் தான் இடைநிலை வகுப்புகளிலும் செயலாற்றுகிறது. ஆனால் எழுத்தறிவு வேலை திட்டம் ஆரம்ப வகுப்புகளுக்குரியது. இந்த ஆரம்ப வகுப்புகளுக்குரிய எழுத்தறிவு வேலை திட்டத்தினுடைய இலக்கானது வாழ்நாள் முழுவதுமான சுயாதீன வாசகர்களை உருவாக்குவதாகும். இங்கு சுயாதீன வாசகர்கள் என்று கருதுபவர்கள் யாவராக இருக்கக்கூடும் என்று நீங்கள் கேட்கலாம்.
சுயாதீன வாசகர்கள் என்போர் அவ்வளவு வகுப்புகளுக்குரிய வாசிப்பு ஆற்றல்களை கொண்டவர்களாகவும் அதே நேரத்தில் வாசிப்பு பழக்கத்தையும் கொண்டவர்களாகவும் உருவாக்கி வாழ்நாள் முழுவதும் வாசிக்கக்கூடியவர்களாக மாறுகின்றவர்களையே நாங்கள் சுயாதீன வாசகர்கள் என்று சொல்கிறோம். அப்போ இரண்டு அம்சங்கள் இவற்றில் முக்கியமானவை. இதில் முக்கியமானது ஒன்று வாசிப்பு ஆற்றல், இரண்டாவது வாசிப்பு பழக்கம். ஆரம்ப வகுப்புகளில் கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் வாசிப்பு என்கிற போது ஒன்று வாசிப்பு ஆற்றல்கள், மற்றையது வாசிப்பு பழக்கம். இந்த வாசிப்பு ஆற்றல்கள் என்று நாங்கள் ஆரம்ப வகுப்பை பொறுத்தளவில் கருதக்கூடியவை எழுத்துக்களை இனங்காண்பது, எழுத்துக்களை ஒன்று சேர்த்து சொற்களை வாசிப்பது, சொற்கள் பலவற்றை சேர்த்து வாக்கியங்களை வாசிப்பது, வாக்கியங்களை சரளமாக வாசிப்பது. சரளமாக வாசிப்பது என்பது உரிய வேகத்துடனும் சரியாகவும் தொனி ஏற்ற இறக்கத்தோடும் வாசிப்பதாக நாங்கள் கொள்ளலாம். மற்றது வாசித்த விடயங்களை விளங்கிக் கொள்வது அல்லது கிரகிப்பது, சொற்களஞ்சியத்தை விருத்தி செய்து கொள்வது, புதிய புதிய சொற்களை தங்களுடைய மொழியில் சேர்த்துக் கொள்வது. இந்த அம்சங்களை நாங்கள் வாசிப்புக்குரிய ஆற்றல்கள் என்று கொள்ளலாம். வாசிப்பு பழக்கம் என்பது வாசித்தவற்றை விளங்கிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதன் மூலமாக மகிழ்ச்சி பெறுவது. அப்போ மகிழ்ச்சி பெறுவதற்கு ஒன்று வாசித்ததை விளங்கியும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் அதனை அனுபவிக்கவும் வேண்டும். அவ்வாறான நிலைமை ஏற்படுகிற போது, அதாவது இந்த அம்சங்கள் அனைத்தும் ஒரு பிள்ளையிடத்தை வருகிற போது அவர் அடிக்கடி வாசிப்பார், விருப்பத்தோடு வாசிப்பார், வாசிப்பதில் மகிழ்ச்சி அடைவார். இந்த அம்சங்கள் எல்லாம் கொண்ட பிள்ளைகளைத்தான் நாங்கள் சுயாதீன வாசகர்கள் என்போம். இதற்காகத்தான் எங்களுடைய நிறுவனம் பணியாற்றுகிறது. அப்போ இந்த அம்சங்கள் ஒவ்வொன்றுக்காகவும், அதாவது வாசிப்பு ஆற்றல்களை விருத்தி செய்வதற்காகவும் மேம்படுத்துவதற்காகவும் எங்களுடைய நிறுவனம் எழுத்தறிவு வேலை திட்டத்தில் பணியாற்றுகிறது. இந்த ஆய்வு சம்பந்தமாக இங்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். தரம் 1, 2, 3 ஆகிய வகுப்புகளில் உரிய வாசிப்பு ஆற்றல்களை பெற்றுக்கொள்ளாத எந்த பிள்ளையும் அதற்கு பிறகு இந்த வகுப்பிலும் தன்னுடைய வாசிப்பு ஆற்றலை நன்றாக விருத்தி செய்து கொள்ள முடியாது என்பது உலகில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் முடிவு. இங்கே ஒரு உதாரண ஆய்வை நான் காட்டுகிறேன். இந்த ஆய்வின் பெயர், இது பல ஆயிரம் பிள்ளைகளில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு. 1986 ஸ்டனோவிச் என்பவர் தான் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். இந்த ஆய்வு என்ன சொல்கிறது? ஆரம்ப வகுப்புகளில், மிக ஆரம்ப வகுப்புகளில், தரம் 1, 2, 3 ஆகிய வகுப்புகளில் பிள்ளைகள் வாசிப்பதற்குரிய ஆற்றல்களை, அதாவது எழுத்துக்களை இனங்காண்பது, எழுத்துக்களை சேர்த்து சொற்களை வாசிப்பது, சரளமாக வாசிப்பது, சொற்களஞ்சியத்தை விருத்தி செய்து கொள்வது அல்லது கிரகிப்பது, இந்த அம்சங்களை விருத்தி செய்து கொள்ள முடியாதவர்களாக போனால் அதற்கு பிறகு அவர்களால் வாசிப்பில் மிக பெரிய விருத்தியை காண முடியாது போகும் என்றே ஆய்வுகள் சொல்கின்றன. இது உண்மையாக இருக்கக்கூடும். இன்றும் கூட பின்தங்கிய பிரதேசங்களில் அல்லது அங்கிருக்கிற பாடசாலைகளில் இருக்கிற ஆசிரியர்கள் சொல்கின்ற குறைபாடு தான், அவர்கள் 7ஆம் ஆண்டில் இருக்கிறார்கள், 8ஆம் ஆண்டில் இருக்கிறார்கள், 10ஆம் ஆண்டில் இருக்கிறார்கள், ஆனால் வாசிக்க முடியவில்லை. அவர்களால் வேகமாக வாசிக்க முடியவில்லை, வாசிக்க முடியவில்லை. இன்னும் சிலர் சொல்கிறார்கள், வாசித்தாலும் அவர்களால் ஒன்றும் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இப்ப விளங்கிக் கொள்ள முடியாமல் அவர்கள் போவதால், வாசிக்க முடியாமல் 10ஆம் வகுப்பில் ஒரு பிள்ளை இருப்பாராக இருந்தால், அல்லது வாசித்தவற்றை விளங்கிக் கொள்ள முடியாதவராக அவர் பெரிய வகுப்பில் இருப்பாராக இருந்தால், அதற்குரிய காரணம் அவர் ஆரம்ப வகுப்பில் வாசிப்புக்குரிய ஆற்றல்களை விருத்தி செய்து கொள்ள முடியாது போனதாகும். அப்போ வாசிப்பு ஆற்றல் ஆரம்ப வகுப்புல விருத்தி செய்வது மிகவும் முக்கியம். அதே நேரத்தில் வாசிப்பு ஆற்றல், வாசிக்க தெரிந்தவராக ஒருவர் உருவாக்குவது மாத்திரம் போதாது, அவரிடத்திலே வாசிப்பு பழக்கம் இருக்க வேண்டும். திரு தேவராஜன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில், ஜோன் வூட் அவர்கள் எழுதிய புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார், அதில் ஆழ்ந்து போனதை
காரணமாக அவர் விமானத்தை தவறவிட்டிருக்கிறார். அது என்ன, அது எங்கே உருவாக்கியது? அது வாசிப்பு பழக்கம். இப்போ வாசிப்பு பழக்கம் உடையவர் பலர் நீங்க பார்த்திருப்பீர்கள். அவர்களுக்கு ஒரு புத்தகத்தை வாசிக்காமல் நித்திரை வராது. ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் புத்தகங்களை வாசிக்க வேண்டும், அல்லது மாதத்தில் ஒரு நாவலையாவது வாங்கி வாசிக்க வேண்டும் என்று எந்த விதமான தொழில்நுட்ப விருத்திகள் ஏற்பட்ட காலத்திலும் கூட, அது தொலைக்காட்சி வந்ததாக இருக்கலாம், கணினி வந்ததாக இருக்கலாம், அல்லது வெவ்வேறு அம்சங்கள் வந்த நிலையிலும் கூட புத்தகங்கள் வாசிப்பதிலிருந்து அவர்களால் விடுபட முடியும். அதற்கு காரணம் அவர்கள் இளம் பராயத்தில் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டமையாகும். ஆகவே இந்த வாசிப்பு ஆற்றலுக்காகவும் வாசிப்பு பழக்கத்திற்குமாகவும் எங்களுடைய நிறுவனம் செயற்படுகிறது. வாசிப்பு ஆற்றலை மேம்படுத்துவதற்காக தரம் 1, 2 ஆகிய வகுப்புகளில் எங்களுடைய நிறுவனம் ஆசிரியர்களை பயிற்றுவிக்கிறது. ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் மாத்திரமல்லாது, அதாவது வெளிக்கள பயிற்சிகள் மாத்திரமல்லாது உள்ளக பயிற்சிகளும், அதாவது பாடசாலைக்கு எங்களுடைய அதிகாரிகள் சென்று அவர்கள் கற்பித்தலை மேற்கொள்கிற போதே அவற்றை கண்காணிப்பு செய்து அவர்களுக்கு மென்மேலும் அவர்களுடைய ஆற்றலை விருத்தி செய்து கொள்வதற்காக உதவுகிறது. அது மட்டுமல்லாமல் பொருத்தமான வாசிப்பு ஆற்றலுக்கு பொருத்தமான நூல்களை உருவாக்கி அவற்றை பாடசாலைக்கு வழங்குகிறது. இதற்கும் மேலதிகமாக பல்வேறு புதிய நுட்பங்களை கொண்ட அம்சங்களை எங்களுடைய நிறுவனம் மேற்கொள்கிறது. அது தொடர்பாக நான் பிறகு சொல்கிறேன். வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்துவதற்காக தரம் 1 - 5 வரைக்குமான பிள்ளைகளுக்கு அவ்வளவு மட்டங்களுக்கு ஏற்ப வாசிப்பு மட்டம், உதாரணத்துக்கு தரம் 1 இருக்கிற பிள்ளைக்கும் தரம் 5 இருக்கிற பிள்ளைக்கும் ஒரே மாதிரி இருக்க முடியாது, இருக்காது. அப்போ அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் மட்டப்படுத்திய புத்தகங்களை அவர்களுக்கு வழங்குகிறது. நூலகங்களுக்கு நிறைய புத்தகங்களை நாங்கள் வழங்குகிறோம். ஒரு பாடசாலைக்கு 2000, 3000க்கு அதிகமான புத்தகங்களை நாங்கள் வழங்குகிறோம். அவற்றை மட்டப்படுத்தியும் வழங்குகிறோம். பல 6 மட்டங்களாக அவற்றை வகைப்படுத்தும். அதில் இருக்கிற மொழியினுடைய கடினத்தன்மை, அதில் இருக்கிற வரைபடங்கள் அல்லது ஓவியங்களுடைய தன்மை, அந்த உள்ளடக்கத்தின் தன்மை, புத்தகத்தினுடைய அமைப்பின் தன்மை, இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு அதற்கேற்றவாறு மட்டப்படுத்தி புத்தகங்களை வழங்கி வாசிக்க செய்கிறோம். புத்தகங்களை வழங்குவது மாத்திரம் பிள்ளைகள் வாசிப்பதற்கு உதவும் என்று நாங்கள் கருதிவிட முடியாது. இந்த புத்தகங்கள் பிள்ளைகளால் வாசிக்கப்படுவதற்கு ஊக்குவிக்கும் விதமாக 4 வகையான வாசிப்பு முறைகளை பாடசாலைகளுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அதற்காக ஆசிரியர்களை பயிற்றுவிக்கிறோம். அவர்கள் வகுப்பறையிலோ அல்லது நூலகத்திலோ அந்த வாசிப்பு செயற்பாடுகளை மேற்கொள்வார்கள். நாங்கள் அவற்றை அந்த வாசிப்புகள் 4 நான் குறிப்பிடுகிறேன். உரத்து வாசித்தல் என்பது பிள்ளைகளுக்காக ஆசிரியர் ஒரு புத்தகத்தை வாசித்து காட்டுவது. அதற்கு ஒரு மிக ஆரம்ப வகுப்புகளில் அதற்கான தேவை இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். தரம் 1 அவர்களுக்கு உடனே புத்தகங்களை வாசிக்கக்கூடிய நிலைமையில் இல்லாத போது ஆசிரியர் ஒரு கதையையோ கதை புத்தகத்தையோ அவர் வாசித்து காட்டுகிற போது பிள்ளைகளிடத்தில் ஒரு ஊக்கம் ஏற்படும். ஒரு மோட்டிவேஷன், அடடா இந்த புத்தகத்தை நாங்களும் வாசிக்க வேண்டுமே என்கிற எண்ணம் வரும். அந்த எண்ணத்திற்காக, அதை வளர்ப்பதற்காக அப்படியான ஒரு வாசிப்பு செயற்பாடு. அடுத்ததாக பகிர் வாசிப்பு, அதாவது ஆசிரியரானவர் பிள்ளைகளையும் இணைத்து கொண்டு ஒரு பகுதியை ஆசிரியர் வாசிப்பார், இன்னொரு பகுதியை பிள்ளைகள் வாசிப்பார்கள். இரு சாராருமாக சேர்ந்து வாசிக்கின்ற ஒரு வாசிப்பு முறை. அடுத்ததாக சோடி சேர்ந்து வாசித்தல், அதாவது பியர் ரீடிங். எப்படின்னா நண்பர்கள் இருவராக சேர்ந்து, வகுப்பறையில் இருக்கிற நண்பர்கள் சேர்ந்து வாசிப்பார்கள். அந்த வாசிப்பு அவர்களுக்கு சுவாரஸ்யமாக அமையும். அடுத்ததாக சுதந்திர வாசிப்பு, இண்டிபெண்டன்ட் ரீடிங், அவர்களே தாங்களாகவே வாசிப்பது. இவ்வாறு ஒரு கிராஜுவல் இன்க்ரீஸ், ஒரு மெதுவாக வளர்ந்து செல்கிற வாசிப்பு முறைகளையும் பிள்ளைகளுக்காக நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். இதற்காக நாங்கள் புத்தகங்களையும் உருவாக்கி, அதாவது சந்தையில் போதுமான அளவு பொருத்தமான புத்தகங்கள் கிடைப்பது குறைவு என்பதன் காரணமாக அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான
பல்வேறு வகையான புத்தகங்களை நாங்கள் உருவாக்கி கொடுக்கிறோம். மேற்கத்திய நாடுகளை பொறுத்தளவில் இந்த மாதிரியான வாசிப்புகளுக்கு சில்ட்ரன் புக்ஸ், பிள்ளைகள் சிறுவர்களுக்கான புத்தகங்கள், பல்வேறு விதமான புத்தகங்கள் உள்ளன. அவை எங்களுடைய நாட்டில் கிடைப்பதில்லை அல்லது இந்தியாவிலிருந்தும் தருவித்துக் கொள்ள முடியாத ஒரு அங்கும் அவ்வாறான புத்தகங்கள் குறையும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் பிக் புக், பெரிய புத்தகம், மிக ஆரம்பத்தில் பயன்படுத்த வேண்டிய ஒரு ரீட் அலவுடுக்காகவோ அல்லது ஷேர்ட் ரீடிங்காகவோ பயன்படுத்துகிற புத்தகங்கள் அது சந்தையில் இல்லை. இப்போ நாங்கள் உருவாக்கி கொடுக்கிறோம். அதே மாதிரி இந்த பிக்சர் புக், படப்புத்தகம், அதாவது ஒரு கதையை படம் மூலமாகவும் குறைந்தளவு வாக்கியம் மூலமாகவும் பிள்ளைகளுக்கு சொல்கிற மிக ஆரம்ப கட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய புத்தகங்கள் இவை கிடையாது. இதே போல இந்த மாதிரியான புத்தகங்கள் மாத்திரமல்ல, இப்போ ஆரம்பத்தில் தான், மிகவும் இளம் பராயத்தில் தான் பிள்ளைகள் பல்வேறு வகையான புத்தகங்களை வாசிக்க வேண்டும். ஜோன்ரா என்று சொல்வோம் அல்லது ஜானர் என்று சொல்வோம். பல்வேறு வகையான, அதுல உதாரணத்துக்கு ஃபிக்ஷன், ரியலிஸ்டிக் ஃபிக்ஷன், ஃபேண்டசி, நான் ஃபிக்ஷன், இப்படியான புத்தகங்கள்லாம் உள்ளன. இப்போ உருவகப்படுத்தப்பட்ட கதைகள், இப்போ முயல் அல்லது அதுல அப்படியான உருவகங்கள், விலங்குகளை கொண்டோ பறவைகள் கொண்டோ அமைந்த கதை புத்தகங்கள், அல்லது ரியலிஸ்டிக் ஃபிக்ஷன், இப்போ மனித கதாபாத்திரங்களை எல்லாம் கொண்டு அன்றாடம் வாழ்க்கையில் நடக்கிற அம்சங்களை கொண்டு உருவாக்கப்படுகிற புத்தகங்கள், இப்படியான புத்தகங்கள் பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகிறது. ஃபேண்டசி, ஒரு கற்பனா ரீதியான புத்தகங்கள் வழங்கப்படுகிறது. இந்த மாதிரி நான் ஃபிக்ஷன், அதாவது சில உண்மைகளை, தகவல்களை தருகிற புத்தகங்கள், அது மிருகங்களை பற்றியோ அல்லது தாவரங்களை பற்றியோ கொண்ட புத்தகம். இப்படி வெவ்வேறான புத்தகங்களை வாசிக்கிற பழக்கத்தையும் சிறு வயதிலே ஏற்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் ஒரே வகையான புத்தகங்களை வாசிப்பவர்களாக இருந்தால் அவர்கள் எதிர்காலத்திலும் அவ்வாறு வாசிக்கிற பழக்கத்தை கொண்டு விடுவார்கள். அது அவர்களுக்கு எதிர்காலத்தில் உயர்கல்விக்கு பாதகமாக அமையும். இப்போ உதாரணமாக அவர் எதிர்காலத்தில் விஞ்ஞான பாடத்தை கற்பவராக இருந்தால் அவருக்கு சில நேரம் அதற்குரிய மாதிரியான புத்தகங்கள் சிறு வயதிலே பழக்கப்படுத்தப்பட வேண்டும். அப்போ இந்த அம்சங்கள் எல்லாம் ஆரம்ப வகுப்பில் இளம் வயதில் மேற்கொள்ளப்பட வேண்டும். இவை எல்லாவற்றையும் மிக கவனமாக திட்டமிட்டு எங்களுடைய நிறுவனம் நடைமுறைப்படுத்துகிறது. அதே போல பல்வேறு வகையான அமைப்பு புத்தகங்கள் உள்ளன. உங்களுக்கு தெரியும், போர்ட் புக், பிக் புக், இந்த மாதிரியான புத்தகங்கள் உள்ளன. இவ்வாறான வித்தியாசமான புத்தகங்களையும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இது மேற்கத்திய நாடுகளில் இலகுவாக கிடைக்க பெறக்கூடியதாக இருக்கும். ஆனால் எங்களுடைய நாட்டு பிள்ளைகளுக்கு எங்களுடைய மொழியில் கிடைப்பதில்லை. இவ்வாறான புத்தகங்களையும் நாங்கள் உருவாக்கி பிள்ளைகளுக்கு வழங்குகிறோம். இதன் மூலமாக 2 விடயம்: பாடசாலைகளுக்கு இவ்வாறான புத்தகங்கள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் இவ்வாறான புத்தகங்களை எழுதுபவர்கள், இதற்காக படம் வரைபவர்களையும் இந்த வெளியிடுபவர்களையும் இந்த நாட்டில் உருவாக்குவதும் எங்களுடைய வேலை திட்டத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. வாசிப்பு ஆற்றல் சம்பந்தமாக நான் சொல்ல வேண்டும். அதில் தான் நிறைய இடர்பாடு உண்டு. என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், கடந்த 20 வருடங்களாக வாசிப்பை ஒரு அறிவியல் ரீதியாகத்தான் உலகம் பார்க்கிறது, சயின்ஸ் ஆஃப் ரீடிங். ஏனென்றால் கடந்த 20 வருடங்களாக வாசிப்பு தொடர்பான ஆய்வுகள், வாசிக்கிற போது மூளையில் என்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன அல்லது வாசிப்பு தொடர்பான நரம்பியல் ரீதியான தொடர்புகள், வாசிப்புக்கும் நரம்பியல் ரீதியான தொடர்புகள் என்ன அம்சங்கள் உள்ளன என்பது தொடர்பாக பல நியூரோ சயின்டிஸ்ட் இது சம்பந்தமாக ஆய்வுகள் செய்து வெளியிட்டிருக்கிறார். வாசிப்புகள் தொடர்பான விஞ்ஞான ஆய்வுகள் நிறைய, சயின்ஸ் ரிசர்ச்சஸ் நிறைய உள்ளன. சில வேளை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், 1989ஆம் ஆண்டு வாக்கில் ஒரு மிகப்பெரிய ஆய்வு அமெரிக்காவில் நடந்தது. அவர்கள் 100,000 1,00,000 வாசிப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட சயின்டிபிக் ரிசர்ச்சஸ் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து
அவற்றை ஆய்வு செய்து அவற்றிலிருந்து 2000 ஆய்வை வடிகட்டி எடுத்து அவற்றை ஆய்வு செய்து ஒரு பெரிய அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். அந்த அறிக்கை மிக பிரசித்தமானது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் உலகம் பூராவும் வாசிப்பு நிகழ்ச்சி திட்டங்கள், ஆரம்ப வகுப்புகளில் எவ்வாறு வாசிப்பு கற்பிக்கப்பட வேண்டும் என்கிற பிரேரணை அல்லது முன்மொழிவுகள் நிறைய மேற்கொள்ளப்பட்டு அவை பின்பற்றப்படுகின்றன. அவற்றின் விளைவுகள் நிறைய உலகளாவிய ரீதியில் கிடைக்கப்பெற்றுள்ளன. துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் அவற்றை பெறவும் இல்லை, அடையவும் இல்லை, அவற்றை எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் பயன்படுத்தவும் இல்லை என்பது ஒரு குறைபாடு. ஆனால் நாங்கள் முயற்சிக்கிறோம். இந்த ஆய்வுகளில் சொல்லப்பட்ட சில முன்மொழிவுகளின் அடிப்படையில் பிள்ளைகளுக்கான வாசிப்புக்கான செயற்பாடுகளை திட்டமிட்டு அது தொடர்பாக ஆசிரியர்களை பயிற்றுவித்து அவற்றோடு இணங்கிய ஆக்டிவிட்டி புக்ஸ், செயற்பாட்டு புத்தகங்களை பிள்ளைகளுக்கு வழங்கி கற்பித்தல் உபகரணங்கள், கற்றல் உபகரணங்கள் வழங்கி நாங்கள் சில பாடசாலைகளில் மேற்கொண்ட செயற்பாடுகள். குறிப்பாக நான் சொல்ல வேண்டும், அட்டன் கல்வி வலயத்தில் ஒரு 40 பாடசாலைகளில் நாங்கள் மேற்கொண்ட ஒரு வேலை திட்டம் செயற்பாடுகள். அதே போல வவுனியா தெற்கு நாங்கள் ஒரு 40 பாடசாலைகளில் மேற்கொண்ட செயற்பாடுகள் மிகவும் வெற்றிகரமாக அமைந்தன. இந்த செயற்திட்டத்திற்கு உட்பட்ட பிள்ளைகள் மிகவும் நன்றாக வாசிக்கக்கூடியவர்களாக தரம் 2 நிறைவு பெறுகிற போது வந்தார்கள். உதாரணமா நான் என்னுடைய அனுபவம் அதை சொல்கிறேன். தரம் 2 வகுப்பில் படிக்கிற ஒரு குழந்தையிடம், ஒரு பிள்ளையிடம் நீங்கள் எந்த புத்தகத்தை கொடுத்தாலும் வாசிக்கிற ஒரு நிலைமை வந்தது. நாங்கள் இவ்வாறு வாசிக்கலாம், ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை வகுப்புகளில் பின்பற்றப்பட்டால், பிரயோகிக்கப்பட்டால் எங்களுடைய பிள்ளைகள் வாசிப்பில் இடர்பட மாட்டார்கள். ஆய்வுகள் சொல்கின்றன, ஒரு 5% மாத்திரம், ஆக தவிர்க்க முடியாத பட்சத்தில் ஒரு 5% மாணவர்கள் மாத்திரமே வகுப்பறையில் வாசிக்க முடியாதவர்களாக போகலாமே அன்றி 95% மாணவர்களில் எந்தவித வாசிப்பு இடர்பாடும் வர முடியாது, நாங்கள் நல்ல அணுகுமுறைகளை பின்பற்றினால் என்று ஆய்வுகள் உறுதியுரைக்கின்றன. அது மிகவும் உண்மை. ஏனென்றால் நாங்கள் செயற்பட்ட எல்லா பாடசாலைகளும். அப்போ அதற்காக இது இப்படியான விளைவுகள் வரும் என்பதை நிரூபிப்பதற்காக செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வாசிப்பு தினம் என்று நாங்கள் செயற்பட்ட சில பாடசாலைகளில் ஏற்பாடு செய்தோம். அப்பொழுது ஒரு வகுப்பு மாணவர்களை வரிசையாக நிற்க வைத்து அங்கு வந்திருக்கிறவர்களே, அது அதிகாரிகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், அவர்கள் எந்த புத்தகத்தை கொடுத்தாலும் அவர்கள் வாசிப்பார்கள். எந்த பிள்ளையை கூப்பிட்டு அந்த புத்தகத்தை கொடுத்தாலும் வாசிப்பார்கள். அது திருக்குறளாக இருக்கலாம், பைபிளாக இருக்கலாம், திருக்குரானாக இருக்கலாம், தமிழில் எழுதப்பட்ட திருக்குரானாக இருக்கலாம், அல்லது 11ஆம் வகுப்புக்குரிய புத்தகமாக இருக்கலாம், அன்றைய தினத்தின் பத்திரிகையாக இருக்கலாம், வாசிக்கிறார்கள். ஆகவே சரியான முறை பயன்படுத்தப்படுவதாக இருந்தால், அதாவது நாங்கள் சொல்வோமே இப்போ ஃபனிமிக் அப்ரோச் என்று சொல்வார்களே, அந்த ஃபனிமிக் அப்ரோச், அதே போல பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய டீகோடபிள் ரீடர்ஸ், அதாவது கற்ற எழுத்துக்களை மாத்திரமே கொண்ட வாசிப்பு சாதனங்கள், அது கதையாக இருக்கலாம், டெக்ஸ்டாக இருக்கலாம், அப்படியான சாதனங்கள் கொடுக்கப்படுவது போன்ற பல்வேறு அம்சங்களால் பிள்ளைகளிடத்தில் இவ்வாறான நிலைமையை உருவாக்கலாம். அது அவ்வாறான ஒரு நிலைமை நாங்கள் அட்டனை கல்வி வலயத்திலோ அல்லது வவுனியாவில் நாங்கள் செயற்பட்ட பாடசாலைகளோ தெரிவு செய்த பாடசாலைகள், அங்கிருந்த மிகவும் பின்தங்கிய பாடசாலைகளை மாத்திரமே தெரிவு செய்து அந்த விளைவுகளை காணக்கூடியதாக இருந்தது. இதில் துக்கம் என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை செயற்படுத்திய அந்த பிரிவினர், அந்த மாணவர்கள் இவ்வாறான நிலைமையில் இருந்தார்கள். அதற்கு முந்திய அவர்களுடைய சகோதரர்கள், அண்ணன், அக்கா, அவர்களால் முடியவில்லை. எங்களுடைய திட்டம் நிறைவு பெற்ற பிறகு பின்வந்தவர்களாலும் முடியவில்லை. என்ன காரணம் என்றால், இவ்வாறான அணுகுமுறைகள் அல்லது இவ்வாறான ஒரு நிலைமை எங்களுடைய கலை திட்டத்தில் கிடையாது. கலை திட்டத்தில் வராத வரைக்கும், இவ்வாறான மாற்றங்கள், இவ்வாறான புதிய அணுகுமுறைகள் வராத வரைக்கும் பிள்ளைகளில்
மாற்றங்கள் வர முடியாது என்பதை எங்களுடைய நிறுவனமும் உணர்கிறது. அதன் காரணமாகவே எதிர்காலத்தில் இனிவரும் காலங்களில் இந்த வருடம் தொடக்கமாக எங்களுடைய வேலை திட்டத்தினுடைய அம்சங்கள் அணுகுமுறைகள் நல்ல அம்சங்கள் யாவற்றையும் அரசாங்கத்தோடு கலந்துரையாடி அவர்களிடத்தில் கையளிப்பதுதான் தீர்வாக அமையும். அல்லது அங்காங்கே நாங்கள் சிறிய அளவான பாடசாலைகளில் செயற்பட்டு இந்த அம்சங்களை நிறைவேற்றினால் ஒரு சிறிய தொகையினர் மாத்திரமே பயனடைவார்கள். பெரிய அளவில் அவ்வாறு ஒரு நீண்ட காலத்தில் இந்த பயன்கள் கிடைக்கப்பெறாது என்பதை எங்களுடைய நிறுவனம் உணர்கிறது. இது ஏனைய நாடுகள், எங்களுடைய நாட்டை விட இந்தியா, வியட்நாம் போன்ற நாடுகளில், பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் மிகவும் வெற்றிகரமாக இருக்கின்றன. அதற்கு காரணம் அங்குள்ள நாட்டில் உள்ள கல்வி அதிகாரிகள் அல்லது பாலிசி மேக்கர்ஸ், கொள்கை வகுப்பாளர்கள் மிகவும் ஓப்பன். அவர்கள் இந்த மாதிரியான புதிய அணுகுமுறைகள் அவற்றை உள்வாங்குவதற்கெல்லாம் விருப்பம் உடையவர்கள். அந்த அளவில் எங்களுடைய நாட்டில் நாங்கள் கண்டதாக இல்லை. சிங்கள மொழியிலாவது தரம் 1, தரம் 2 நாங்கள் அமுல்படுத்தி வெற்றி கண்ட அனுராதபுரத்தில் மிக நல்ல விளைவுகள் கிடைத்தன. அந்த விளைவுகளை அங்குள்ள அதிகாரிகள், அங்கு இருக்கிற ஆசிரிய ஆலோசகர்கள், கலைத்திட்டத்தை உருவாக்குவர்களோடு விவாதம் செய்து அவற்றை உள்வாங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியதன் காரணமாக சிங்கள மொழி மூலமான கலைத்திட்டத்தில் எல்லா முழு அம்சங்களும் அல்ல, ஒரு சில அம்சங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. தமிழில் அது உட்கிடைய இல்லாமலே இருக்கிறது. இலங்கையை பொறுத்தளவில் இந்த நிறுவனம் 2005ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு உதவும் விதமாகவே உள்நுழைந்தது. எங்களுடைய நாட்டுக்கு இந்த நிறுவனம் செயற்படுவதற்கான ஒரு ஒரு திட்டம் இருந்திருக்கிறது. அது சற்றே முன்னதாக சுனாமியின் காரணமாக அதில் பிள்ளைகளுக்கு, பாடசாலைகளுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு எங்களுடைய நாட்டில் உருவாக்கப்பட்டு உள்நுழைந்தது. இந்த திட்டம் உள்நுழைந்தது. நிறுவனம் தொடங்கப்பட்டதிலிருந்து 2020ஆம் ஆண்டு வரை மாத்தரை, காலி, மாத்தள, மன்னார், நுரலிய, மொனராகல, பதுல்ல, அனுராதபுர, வவுனியா ஆகிய மாவட்டங்களில் வேலை திட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது கண்டி, குருநாகல, பொலனரு ஆகிய மாவட்டங்களில் இந்த திட்டம் அமுலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 2 மொழிகளிலும், சிங்களம், தமிழ் ஆகிய 2 மொழிகளிலுமாக இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இதுவரைக்கும் 2109 பாடசாலைகளில் எங்களுடைய வேலை திட்டம் நிறைவு பெற்று இருக்கிறது. தற்போது 282 அளவிலான பாடசாலைகளில் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவரைக்குமாக 1.2 மில்லியன் பிள்ளைகள், இலங்கை சிறார்கள் எங்களுடைய திட்டத்தின் மூலமாக பயனடைந்துள்ளார்கள் என்பது நான் முன்னர் குறிப்பிட்டேன். வாசிப்பு என்பது அறிவியல் பூர்வமான ஒரு நடைமுறையாக எங்களுடைய பாடசாலைகள் அமையப்பெற வேண்டும். உதாரணமாக சரள வாசிப்பு என்பதை ஆசிரியர்கள் எல்லோருக்கும் தெரியும், கலைத்திட்டம் சொல்கிறது. ஆனால் சரள வாசிப்பு என்ன இருக்கிறது? சரியாக வாசிக்க வேண்டும், வேகமாக வாசிக்க வேண்டும், தொனியேற்ற இறக்கத்தோடு வாசிக்க வேண்டும். ஆனால் அந்த வேகம் எவ்வளவு என்று எந்த ஆசிரியருக்கோ, யாருக்கோ, எந்த அதிகாரிக்கோ தெரியாது. உண்மையில் ஒரு வினாடிக்கு ஒரு சொல்லையாவது ஒரு பிள்ளை வாசிக்க வேண்டும். அதாவது வினாடிக்கு மன்னிக்க வேண்டும், ஒரு நிமிடத்திற்கு 60 சொற்களை வாசித்தாலே ஒருவரால் வாசித்தவற்றை கிரகிக்க முடியும். அதைவிட மெதுவாக வாசிப்பாராக இருந்தால் அவர் வாசிக்கலாம், ஆனால் மெதுவாக வாசிக்கிறார், சரியாக வாசிக்கிறார். ஆனால் அவர் ஒரு 60 சொற்களை வாசிப்பதற்கு கிட்டத்தட்ட 2-3 நிமிடங்கள் எடுப்பாராக இருந்தால் அவர் அந்த வாசிப்பால் பயன்பெற முடியாது போகும். அதாவது அவரால் கிரகித்துக் கொள்ள முடியாது போகும். ஆகவே வாசிப்பு என்பது அவர் நிமிடத்திற்கு 60 சொற்களை வாசிக்க வேண்டும். 45 சொற்கள் மிக குறைந்த ஒரு அளவு. எங்களுடைய திட்டம் அமுலாக்கப்படுத்தப்பட்ட பாடசாலைகளில் அவர்கள் கிட்டத்தட்ட 59 சொற்களை வாசிக்கிறார்கள் ஒரு நிமிடத்துக்கு. ஆனால் திட்டம் அமுல் பெறாத பாடசாலைகளில் ஒரு 32 சொற்களையே அவர்கள் நிமிடத்துக்கு வாசிக்கிறார்கள்.
இதிலிருந்து என்ன சராசரியா, இது சராசரியான நிலைமை. ஆனால் எந்த பின்தங்கிய பாடசாலையிலும் சில பிள்ளைகள் நன்றாக வாசிப்பார்கள். அவர்களுடைய பின்னணி வித்தியாசமாக இருக்கலாம். அவர்கள் வீட்டில் படித்தவர்கள் இருக்கக்கூடும், அல்லது அவர்களுடைய தந்தை அல்லது தாய் ஆசிரியராகவோ அல்லது பெரிய பதவிகளில் இருப்பவர்களாக இருக்கக்கூடும், அல்லது வீட்டில் நிறைய புத்தகங்கள் இருக்கக்கூடும். அவ்வாறானவர்கள் சில வேளை வாசிப்பார்கள். இது ஒரு சராசரியான நிலைமை என்னவென்றால் 32 சொற்களையே அவர்கள் ஒரு நிமிடத்திற்கு வாசிக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒரு அவசியமான கிரகிக்கும் தன்மை கொண்ட வாசிப்பு நிலைமையை இன்னும் எங்களுடைய பொதுவாக எங்களுடைய கலைத்திட்டம் மூலமாக நாங்கள் எங்களுடைய நாட்டில் எட்டவில்லை. இதன் காரணமாகத்தான் நிறைய பேர் ஸ்காலர்ஷிப்பை எடுத்துக்கொண்டா 80% மாணவர்கள் ஃபெயில் ஆகிறார்கள், தோற்று போகிறார்கள். அதே போல இணைய பொது பரீட்சைகள் எடுத்துக்கொண்டார் காப்பூத்தா சாதாரண தரத்தில் நிறைய பேர் தோற்று போவதற்கெல்லாம் இந்த அடிப்படைகளே காரணம். ஆரம்ப வகுப்புகளில் அவர்களுக்கு வாசித்து கிரகிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கவில்லை, சரளமாக வாசிக்கிற தன்மை கிடைக்கவில்லை. அப்போ இது இதற்கான அறிவியல் பூர்வமான உத்தி முறைகள் பயன்படுத்தாத வரை இந்த நிலைமைகள் நீடிக்கலாம், வாசிப்பு நடக்கலாம். சயின்ஸ் விஞ்ஞான பூர்வமாக முறை நடத்தாமல் ஆசிரியர் மிகுந்த சிரமப்பட்டால் அதனுடைய விளைவு குறைவாகவே இருக்கும். ஆனால் விஞ்ஞான பூர்வமான ஒரு முறை நுட்பம் பயன்படுத்தப்படுகிற போது குறைந்த முயற்சியோடு நிறைந்த பயனை பெறக்கூடியதாக இருக்கும். தற்போது இந்த கோவிட் கால பகுதியின் காரணமாக பாடசாலைகள் மூடி இருக்கிற நிலைமையில் நாங்கள் எவ்வாறு செயற்படுகிறோம் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். அரசாங்கம் வெளியிட்ட செயற்பாட்டு புத்தகம் ஒன்றே எல்லா பிள்ளைகளுக்கும் வீட்டில் செயற்படுவதற்காக அரசாங்கம் வழங்கியது. அதில் நாங்களும் பங்களிப்பு வழங்கினோம். வானொலி நிகழ்ச்சிகள், பிராந்திய ஒளிபரப்புகள் மூலமாக அனுராதபுரத்தில் இருக்கிற ரஜரட்ட வானொலி, கண்டியில் இருக்கிற மலையக சேவை, மற்றது கந்துரட்ட சேவா, இந்த வானொலிகளில் சிங்கள மொழி மூலமான தமிழ் மொழி மூலமான நிகழ்ச்சிகளை நாங்கள் பிள்ளைகளுக்காகவும் வார இறுதி நாட்களில் பெற்றோருக்காகவும் அவர்கள் எவ்வாறு பிள்ளைகளுக்கு உதவலாம் என்கிற வகை, வாசிப்புக்கு உதவலாம் என்கிற வகையில் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்காக காணொளிகளை தயாரித்து, உரத்து வாசிக்கின்ற காணொளிகளை தயாரித்து அவற்றை அனுப்புகிறோம், பெற்றோர்களுக்கு அனுப்புகிறோம். ஆனால் இது மிக குறைந்த அளவான பிள்ளைகளே சென்றடைகிறது. என்னென்றால் எல்லோரிடமும் இந்த வசதி வாய்ப்புகள் குறைவாக இருப்பதனால் ஒரு 20% பிள்ளைகளே இதன் மூலமாக பயனடைகிறார்கள். அதே போல பெற்றோர்களுக்கும் காணொளிகளையும் ஒளிப்பதிவுகளையும் அனுப்பி வைக்கிறோம். அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவும் வகை. அதே போல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், சில தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் எங்களுடைய ஒளிபரப்புகள் வாசிப்பு தொடர்பாக இடம்பெறுகின்றன. இதை தவிரவும் யூடியூப் மற்றும் முகநூல் போன்ற அவற்றில் சில நிகழ்ச்சிகளை செய்கிறோம். அது மட்டுமல்லாமல் லிட்ரஸி கிளவுட் என்கிற எண்ணிமன் உலகம் டிஜிட்டல் லைப்ரரி, எங்களுடைய டிஜிட்டல் லைப்ரரி, அதனுடைய சேவைகளை இந்த காலத்தில் விஸ்தரித்துள்ளோம். அதனூடாக நிறைய பிள்ளைகள் பயனடைவார்கள் என்று. ஆனால் இந்த மாதிரியான அம்சங்கள் மூலமாக வசதி உள்ள அல்லது இந்த வாய்ப்புகளை அணுகக்கூடிய பிள்ளைகளே பயனடைகிறார்கள். ஆனால் பாடசாலையில் நேரடியாக ஆசிரியர்களால் மேற்கொள்ளப்படுகிற கற்பித்தல் மேற்கொள்ளப்படுகிற நிலைமை வருகிற போதே நாங்கள் நிறைய உதவலாம். நான் ஏற்கனவே 2109 பாடசாலைகள் என்று சொல்கிற போது அதில் கிட்டத்தட்ட ஒரு 400க்கு உட்பட்ட பாடசாலைகளே தமிழ் மொழி மூல பாடசாலைகளாகும். மன்னார், புத்தளம், வவுனியா தெற்கு, வவுனியா வடக்கு, ஹட்டன் கல்வி வலயம், கண்டி, கம்பளை, பண்டாரவளை ஆகிய கல்வி வலயங்களில் தான் தமிழ் மொழி மூலமாக எங்களுடைய வேலை திட்டம் செயற்பட்டு உள்ளது. இன்னும் தமிழ் மொழி மூலமான பல பாடசாலைகளுக்கு எங்களுடைய செயற்பாடுகள் போய் சேர வேண்டும். ஆனால் சமீப காலமாக எங்களுடைய நிறுவனம் இவ்வாறு தனித்தனியாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பாடசாலைகள் சிலவற்றோடு பணிபுரியாமல்
அரசாங்கத்திற்கு எங்களுடைய அனுபவங்களை இதுவரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை வழங்குவதன் மூலமாக நிறைய பாடசாலைகள் நிறைய பிள்ளைகள் பயன்பெறலாம் என்கிற ஒரு இலக்கு, அதாவது 2025 ஆண்டில் 40 மில்லியன் பிள்ளைகள் எங்களுடைய வேலை திட்டம் மூலமாக எங்களுடைய நிறுவனத்தின் பணிகள் மூலமாக நன்மை அடைய வேண்டும் என்ற ஒரு இலக்கோடு செயல்பட்டு இருக்கிறது. நான் இது தொடர்பாக நான் குறிப்பிட்டேன். இந்த புத்தகங்களை பொறுத்தளவில் தமிழ் மொழியில் சிறுவர்களுக்கான பொருத்தமான புத்தகங்களை உருவாக்குவதில் எங்களுடைய நிறுவனம் மிகுந்த பங்களிப்பை வழங்கியுள்ளது. உங்களுடைய புத்தகங்களை பார்த்து கிடைத்தால் நீங்கள் அறிவீர்கள். அவ்வாறு முடியாது என்றால் நீங்கள் எங்களுடைய எண்ணிமன் உணவகத்தில் லிட்ரஸி கிளவுட் அதில் உங்களுடைய புத்தகங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், வாசிப்பு கரிசனையோடு உங்களுடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் பணிபுரிகிற உங்களுடைய நிறுவனங்களூடாக ஆங்காங்கு மேற்கொள்கிற சிற்றளவான முயற்சிகளாக வாசிப்பு தொடர்பான நீங்கள் செயற்பாடுகளை செய்யலாம். உதாரணமாக நீங்கள் நூலகங்களுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம். அந்த செலவு ஒரு அர்த்தமுள்ளதாக அமைய வேண்டுமாக இருந்தால் வாசிப்பு தொடர்பான அறிவியல் ரீதியான அம்சங்கள் உட்புகுத்தப்பட்டு அவை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு அந்த புத்தகங்களும் செல்கிற போதே அவை பயனுடையதாக அமையும். எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய ஆசிரியர்கள் பெரிய அளவில் வாசிப்பு கற்பித்தல் தொடர்பாக முயற்சி எடுக்கலாம். ஆனால் அவை அண்மைய விஞ்ஞான பூர்வமான ஆய்வு முயற்சிகள் மூலமாக கிடைக்கப்பட்ட அம்சங்களை அணுகுமுறைகளை கொண்டு மேற்கொள்ளப்பட்டாலே நல்ல விளைவுகள் கிடைக்கலாம். இல்லாவிட்டால் வாய்ப்புள்ள பிள்ளை அவர்கள் ஆசிரியர்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது பொறியியலாளர்கள் வைத்தியர்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். அவர்கள் வாசிப்பார்கள், அவர்கள் நன்றாக வாசிப்பார்கள். ஆனால் சாதாரணமான பின்தங்கிய பிரதேச அல்லது பின்தங்கிய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளும் வாசிக்க வேண்டுமாக இருந்தால் நல்ல அணுகுமுறை பின்பற்ற வேண்டும். உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன், எங்களால் அதை முழுமையாக அமல்படுத்த முடியவில்லை. சில சவால்கள் உள்ளன. ஏனென்றால் கலைத்திட்டம் ஒரு விதமாக இருக்க நாங்கள் வேறொரு அணுகுமுறையை பாடசாலையில் கொண்டு செய்கிற போது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதிகாரிகள் அதற்கு இடமளிக்க மாட்டார்கள். ஆனால் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த ஃபானிக்ஸ் அப்ரோச் என்று சொல்லுவோமே, அந்த ஃபானிக்ஸ் அப்ரோச்சிலே இரண்டு வகையானவை உள்ளன. அனலிட்டிக்கல் ஃபானிக்ஸ் என்று ஒன்று இருக்குது, சிந்தட்டிக் ஃபானிக்ஸ் ஒன்று. ஆய்வுகள் என்ன சொல்கின்றன. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, அம்மா என்கிற எழுத்தை பிள்ளைக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அப்போ நாங்கள் சொல்லலாம் பிள்ளைகளிடத்துல மலர், மட்டம், மயில், இந்த 3 சொற்கள்ல முதலாவது வந்த சத்தம் என்ன அப்படின்னு பிள்ளைகிட்ட கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர்கள் சொல்கிறார்கள் அம்மா டீச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த 3 சொல்லையும் அனலைசிஸ் பண்ணுகிறார்கள், பகுத்து சொல்கிறார்கள். அந்த முன்னால வந்த சத்தம் ம என்று கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் இது ஒரு வகையான ஒரு பானிக்ஸ், எழுத்துக்களை அறிமுகப்படுத்த. இன்னொன்று இருக்கிறது, பிள்ளைகளே நான் இன்று உங்களுக்கு ம சத்தத்தை அறிமுகப்படுத்த போகிறேன். அதற்காக நான் சில சொற்களை சொல்கிறேன், நன்றாக கேளுங்கள். மாவில் ஆரம்பிக்கிற சொற்கள் தான் இவை: மயில், மட்டம், மதி. அப்போ பிள்ளைகள் கேட்கிற போதே டீச்சர் ம என்கிற சத்தத்தோடு தொடங்குகிற சொற்களை தான் சொல்கிறார் என்கிறதை கண்டுபிடிக்கிறார். அப்போ இவை 3லும் முதலாவது வந்த சத்தம் ம என்று டீச்சர் சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ அவர்களுக்கு எக்ஸ்பிளிசிட், அது ஒரு வெளிப்படையாக இருக்கிறது. ஆய்வுகள் சொல்கின்றன, இந்த 2வது முறை முறையில் கற்கிறவர்கள் முதலாவது முறையை விட அதிகமான நன்மை அடைவார்கள். ஒரு வகையான அணுகுமுறையில் இருக்கிற ஒரு சின்ன மாற்றம் கூட பிள்ளைகளிடத்திலே நிறைய நன்மைகள், நிறைய பலனை தரும் என்று ஆய்வுகள் சொல்கின்றன. இந்த அளவான அம்சங்கள் எல்லாம் எங்களுடைய கலைத்திட்டத்திலோ எங்களுடைய ஆசிரியர்களுடைய கற்பித்தலிலோ இல்லை. தனித்தனியாக ஒலிகளை அறிமுகப்படுத்துவது கூட இல்லை. அது கட்டாயமாக இந்த தமிழ் மொழியில மிகவும் அவசியம், இலகும் கூட.
அவசியம் இலகு இரண்டு தன்மை இருக்கிறது. இப்போ ஆங்கிலத்தில் இப்போ எங்களுக்கு ஒரு செகண்டரி சிம்பிள் இருக்கிறது, இரண்டாம் நிலை குறியீடுகள் உள்ளன. இப்போ உதாரணத்துக்கு விசிறி, அரவு என்பது இரண்டாம் நிலை குறியீடுகள். க என்பதை கா என்று நெடிலாக்க வேண்டுமாக இருந்தால் செகண்டரி சிம்பிள் சேர்க்கிறோம், ஆ என்பதற்கான அரவை சேர்க்கிறோம். இப்போ ஆங்கிலத்தில் அப்படி கிடையாது. அப்போ அந்த ஆங்கிலத்தில் படிக்க எழுத்துக்களை கற்ற பிள்ளைகள், ஒலிகளை கற்ற பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியை கற்பவர்களை விட சிரமம் இருக்கிறது. ஏனென்றால் இங்கே தனியான ஒரு குறியீடு இருக்கிறது. அப்படி நிறைய அம்சங்கள் உள்ளன. அவை யாவும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும். அதற்கான வாய்ப்புகள் கலைத்திட்டம் மூலமாக வந்தாலே பல பிள்ளைகளுக்கு நன்மை கிடைக்கும் என்ற சில அம்சங்களோடு அனுபவ பகிர்வோடு இன்னும் நிறைய விடயங்கள், என்னை விட்டால் நிறைய பேசிக்கொண்டே போய்விடுவேன் என்கிற ஒரு சுய கட்டுப்பாடோடு இந்த இடத்தில் நிறுத்திக் கொள்வேன்.